சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த அம்மா மின்மினி பூச்சி மாதிரி ஒரே நிமிஷத்தில் மறைஞ்சு போயிட்டாங்க. அம்மா எப்படி அவனை கூப்பிடுவாங்க? அம்மா பேர் என்ன? சத்யலட்சுமிங்க. சத்யலட்சுமி போய் ஒரு 3 மாதம் ஆகுது. அப்போத்துலேருந்து இவன் இப்படியே தானுங்க இருக்கிறான். துருன்னு இருப்பான். ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா போட்டியிலையும் கலந்துக்குவான். இப்போது இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட எல்லாம் பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க சரியாக ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாளாக இவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குதுங்க. நீங்கள் பயப்படுறது எனக்கு புரியுது. சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்ததை அவன் பார்த்ததால ஏற்பட்ட ஒரு இம்பேக்ட் தான் இது. இதை குணப்படுத்திடலாமா டாக்டர்? இது ஒன்றும் குணப்படுத்த முடியாத மனநோய் இல்லை. உளவியல் ரீதியாக அவன் மனசில் ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க அம்மா கிட்ட இருந்து கிடைச்ச அன்பு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இல்லாமல் போனது தான். அதே மாதிரி எதிர்பார்ப்பில்லாத அஃபெக்ஷன் அவனுக்கு கிடைச்சிட்டாலே இந்த பிரச்சனை சரியாயிடும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். என் வாழ்க்கையில் வார்த்தைகள் கத்தமே இல்லாமல் போய் வெறும் மௌனம் மட்டுமே நிலையாக இருந்துச்சு. ராஜா என்றா மர்மான, நீ இப்படியே அமைதியாகவே இருந்தீன்னா நாளைக்கு ஸ்கூலில் எந்த பொண்ணுங்களும் உன்கிட்ட பேசாதரா. ஏய், குழந்தைங்கிட்ட பேசுகிற பேச்சா இது?